தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காஷ்மீர் அரசு மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வந்த அதில் மற்றும் முசமிலை போலீசார் கைது செய்தனர். குண்டுவெடிப்பில் பெண் டாக்டரான ஷாயின் சையத்துக்கும் தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைதானார். தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றி இறந்த மற்றொரு டாக்டரான உமரும் காஷ்மீரில் பணியாற்றி வந்துள்ளான். 4 பேரும் டெல்லி அருகே ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலாக் பல்கலையில் பணியாற்றியது தெரியவந்தது. அந்த பல்கலை புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இதில் தொடர்புடைய காஷ்மீரைச் சேர்ந்த 2 டாக்டர்கள் உட்பட மேலும் 5 பேர் போலீசார் பிடியில் சிக்கியுள்ளனர். உத்தரப்பிரதேசம் கான்பூரைச் சேர்ந்த டாக்டர் முகமது ஆரிஃப் மிர், வயது 32, ஹப்பூரில் உள்ள GS மருத்துவக் கல்லூரி டாக்டர் ஃபரூக் ஆகியோர் கைதாகியுள்ளனர். இவர்கள் இருவரும் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஜமில் என்பவர் அல்பலாக் பல்கலையில் ஊழியராக இருந்து வருகிறார். இவர் ஜம்மு காஷ்மீரிலிருந்து டாக்டர்களை இந்த பல்கலையில் வேலைக்கு சேர்த்துவிடும் பணியை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார். 5 பேரையும் NIA அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லி அழைத்துச் சென்றுள்ளனர். அனந்த்நாக்கைச் சேர்ந்த ஆரிஃப் மிர் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் நபியுடன் தொடர்பில் இருந்தவர். இவரின் வீடுகளிலிருந்து லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கார் குண்டுவெடிப்பை நடத்திய உமர் நபிக்கு சொந்தமாக காஷ்மீரில் இருக்கும் வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர்.